You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நிறைய காரியங்களை நம்மோடு கூட கற்பித்து வருகிறார். காரணம், நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாய் வாழப்போகிறவர்கள் அல்ல, நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க போகிறவர்கள். இந்த உலக வாழ்க்கை தான் நம் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க போகிறோமா இல்லை ஆக்கணி தீர்ப்பு அடைய போகிறோமா என்று முடிவு பண்ணுகிறது. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் கடந்து வந்தார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக அன்னைக்கு கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு அதை நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்து தீமையெல்லாம் விட்டு விலகி நன்மையான பாதையில் நடப்பதுக்கு நம்மை நாமே அர்ப்பணித்து கொண்டு நம்மத்தில் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியின் அந்த பலத்தினால் முன்னேறி கடந்து போவதற்கு உதவி செய்ய நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு ஜெயம் இருக்கும். நாம் இந்த உலக வாழ்க்கை முடித்த பிறகும் அவருடைய வருகை தாமதிக்குமானால் பரதேசில இளைப்பாறுவோம். ஆனால் அவர் வரும்போது அவரோடு கூட கடந்து வருவோம். இல்லை உயிரோடு கூட இருப்போமானால் அந்த இடத்துல கூட சேர்க்கப்படுவோம். மரித்தாலும் அவரோடு கூட தான் கடந்து போனோம், உயிரோடு இருந்தாலும் அங்கே தான் கடந்து போனோம் அப்படின்ற விருப்பம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் வசனத்தை கை கொண்டு நடப்பதுக்கு தெளிவாக இருக்கணும். போன எபிசோடிலெல்லாம் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னியசை அவங்க நிறைய காரியத்தை நாங்கள் பேசிக்கொண்டு வரும்போது இந்த சவுல் முதலாவது ராஜா, இஸ்ரவேலின் முதலாவது ராஜா, சாமுவேல் இஸ்ரவேலின் கடைசி நியாயாதிபதி, 16வது நியாயாதிபதி. இப்போ ஒரு முடிவு ஒரு துவக்கம், அந்த எட்ஜில் நிற்குது. இப்போ முடிவும் இருக்குது துவக்கமும் இருக்குது. அப்போ இந்த முடிவும் இந்த துவக்கமும் எப்படி நடக்கிறது அந்த காரியம் அந்த இடத்துல நாம் துல்லியமாய் பார்க்க முடிகிறது. சாமுவேல் முற்றிலும் தேவனை சார்ந்தவர், ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் செய்கிறவர். ஆனால் சவுல் அப்படி அல்ல, இஷ்டமந்தெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருக்காக செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுதான் அந்த இடத்துல வாசித்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ போன எபிசோடில் சில காரியங்களை பார்த்துருக்கிறோம். தாவீதை குறித்து பார்த்தோம், 2 பேருடைய மனம் திரும்புதலை குறித்து பார்த்தோம். ஆனால் அதன் தொடர்ந்து வருகிற காரியங்களை எப்படியாகிலும் இந்த எபிசோடில் முடிச்சுட்டு தொடர்ந்து பாஸ்டர் அவங்க நிறைய வசனங்களை நம்ம மத்தியில் நித்திய ஜீவனுக்கு ஏற்றதாய் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவைகளெல்லாம் கேட்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கூட தொடர்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து போன முறை விட்ட அந்த பகுதியிலிருந்து நாம் தொடர்ந்து இவர்களுக்கு போதிப்போமானால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு யோசிக்கிறேன் பாஸ்டர். அதாவது தாவீதும் பாவம் செய்தார், சவுலும் பாவம் செய்தார். ஆனால் 2 பேருடைய மனம் திரும்புதல்ல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த சவுலுடைய மனம் திரும்புதல் அதை பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க பாருங்க, காரியக்காரன் அப்படின்னு. அதை இதில் பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டால் இதில் 2 சம்பவங்கள். ஒன்று, நாம் 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 25வது வசனம், இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வாரும். அப்ப இங்க என்ன சொல்றாரு, சாமுவேல் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி நீர் என் பாவத்தை மன்னித்து என்னோட கூட திரும்பி வாரும். அதே போல 30வது வசனத்துல பாருங்களேன், நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு இங்க. ஆனா தாவீது சொல்லும்போது நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இவர் சொல்றது பொதுவா சொல்றார், நான் பாவம் செய்தேன். இங்கேயும் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இங்க என் பாவத்தை மன்னித்து என் கூட வாங்கன்றாரு. இங்க நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பர்களுக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி வார். அப்ப அங்கே என்ன பண்றாரு, என் கூட திரும்பி வரன்றாரு. இங்கே என்ன சொல்றாரு, திரும்பி வரன்றாரு. ஏன்னு கேட்டா நீங்க சொன்ன மாதிரி சாமுவேல் இருக்க இடத்துல ஒரு கணம் இருக்குது. கண்டிப்பா
அது உண்மைதானங்க. ஏன்னா கடைசி நியாயாதிபதி அவர்தான். ஆமா. சாமுவேல் அந்த நாட்களில் அவர் ஊழியம் செய்த தேவ சித்தத்தை நிறைவேற்றின நாட்களிலே சாமுவேல் எங்க கடந்து போனாலும் ஒரு பயத்தோட தான் ஜனங்கள் பார்ப்பாங்க. ஏன்னா கர்த்தர் என்ன வார்த்தையை அனுப்பி இருக்கிறாரோ. தாவீது அபிஷேகம் பண்ண போகும்போது கூட உங்களை கூப்பிட்டு அனுப்பும் போது கூட இதுக்காக எங்களை கூப்பிடுறாருன்ற மாதிரி அவங்க ஒரு பயத்துல தான் கடந்து போனாங்க. ஏன்னா தேவனுடைய வசனத்தை பேச அவர் வரும்போதே சமாதானம் தானா ஆமா அப்படின்னு எதிர்ப்பாங்க. ஆமா, அவர் வரும்போது ஒரு சமாதான நற்செய்தி வரும்னு சொல்லிட்டு ஜனங்களுக்குள்ளே ஒரு ஆவல். அப்போ இவர் வருவார் அப்படின்னா இவர் முற்றிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர், பரிதானம் வாங்காதவர். அதாவது பரிதானம் வாங்கின ஜனங்களுக்கு அநீதி செய்யாதவர், நியாயத்தை புரட்டாதவர், எல்லாவற்றிலும் நீதியா செய்தவர். இது எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். அப்போ இந்த சாமுவேல் யாரை கை காண்பிக்கிறாரோ அவர்கள் ராஜாவாய் மாறி விடுவார்கள். அப்போ இந்த சாமுவேல் விலகி போயிட்டா சவுல் நிலைமை பரிதாபத்தில் சிக்கிக்கொள்ளும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் அவர் அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த காரியம் நடக்கணுன்றதுக்காக அவர் ஒரு சின்ன நாடகத்தை நடத்துறாரு. ஆனா அவருக்கு முன்ன அது நிறைவேறதில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோட்ல நம்ம சவுலும் தாவீதும் என்ற ஒரு தலைப்புல நாம தியானிக்க போறோம். சவுல் என்ன தப்பு பண்ணாரு, தாவீது என்ன செய்தார் அப்படின்றதெல்லாம் நிறைய குறிப்புகளை நாம் கொடுக்க போறோம். ஆனா இந்த இடத்துல பார்த்தா அங்க உணர்த்தி காட்டின உடனே நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க உணர்த்தி காட்டும் போது நீர் என் பாவத்தை மன்னியும், உணர்த்தப்பட்டவனா என்ன பண்ணல சொல்லல. அதுக்கு அடுத்து எதிர்பார்க்கிறாரு சாமுவேல் கூட வரணும்னு. 31வது வசனத்தை பாருங்க. அப்போது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான், சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். இப்ப ஏன் இந்த சம்பவம் நடந்ததுன்னு கேட்டா, நான் ஆண்டவரை தொழுதுக்கணும்னு கேட்டதுனால சாமுவேல் இப்போ அங்க போன பிறகு சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். அதோடு கூட இந்த சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இருக்கிறதான உறவு முடிந்து விட்டது போல தெரிகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் அழிக்க சொன்னார். ஆனா இவன் முற்றிலுமா என்ன செய்யல, அழிக்கல. ஆனா இவன் என்ன பண்ணிக்கிட்டான், கர்த்தரை தொழுது கொள்ளணும்னு சொன்ன உடனே கடைசியா வந்து கர்த்தரை தொழுதிக்கிட்டான். இப்போ சாமுவேல் அங்க இருக்கிறதுக்கு காரணம் கூட பாஸ்டர் அடுத்த வசனத்துல சாமுவேல் போயிருப்பாரு, ஆனால் தேவன் இவனை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியம் நிறைவேற்றாமல் நடுவில் நிக்குது. ஆமா, ஏன் கேட்டா முற்றிலுமாய் அழிக்க வேண்டியதை அழிக்கல. ராஜாவாகிய ஆகாய கொண்டு வந்துட்டான், அடுத்தது கொழுத்த கன்றுகளை கொண்டு வந்துட்டான். ஏற்கனவே அவன் பலி செலுத்தும் போது அந்த கொழுத்த கன்றுகளை பலி செலுத்திட்டான் அவங்க சொல்லும் போது அது இல்ல, இப்ப முடிஞ்சிடுச்சு. ஆனா அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஆனா அடுத்தது இந்த ராஜா ஒருவன் ராஜா இருக்காரு. அதனால சாமுவேலுக்கு தெரியுது இங்க ஒருத்தர் இருக்கிறான். தேவ சித்தத்தை அவன் நிறைவேற்றல. ஆனா நம்ம வேதத்துல வாசிக்கும் நியாயாதிபதிகள் யுத்தம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டிருக்காங்க, ரட்சித்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாமுவேலும் கூட சில மீட்பின் காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்குது. அந்த மீட்பின் காரியங்களை எப்படி செய்கிறார் என்று சொன்னால், பின்பு சாமுவேல் அமிலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்போ அதாவது அவன் எங்க இருக்கிறான், எங்க வச்சிருக்க அதெல்லாம் கேட்கல, கொண்டு வாருங்கள். அவனுங்க ஒரு ஆர்டர் போட்ட மாதிரி. ஆமா, கொண்டு வாருங்க, இங்க கொண்டு வாருங்கள். அப்போ அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலின் ராஜா ஒரு பக்கம் இருக்காரு. ஆனா இவர் கட்டளை இடுகிறார், ஆகாக்கை கொண்டு வாருங்கள். ஆமா, இப்போ ஆகாக் என்ன செய்யறான், ஏற்கனவே அவன் அழிக்கப்பட வேண்டியவன், அழிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஒருவேளை உள்ளுக்குள்ள ஏதாவது ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்களே என்னமோ தெரியாது. சரி. ஆனா சவுல் என்ன பண்ணிட்டான், இந்த அமிலேக் ராஜாவை விட்டு வைத்திருக்கிறான். கொண்டு வாருங்கள் என்றார். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து சாமுவேல் சந்தோஷமா வர்றார். என்னன்னு கேட்டா, ராஜாவாக அவனே என்ன விட்டுட்டான், இவர் என்ன பண்ண முடியும், கூப்பினர் சொல்ற போலாம் அப்படின்னு சந்தோஷமா வர்றார். அங்கதான் ஒரு மாற்றங்கள் வந்து மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். அப்படின்னாக்கா மரணத்தின் கசப்புனாக்கா என்ன, சவுலை விட்டுட்டார், எனக்கு கொண்டு போடல. இப்போ சாமுவேல் கூப்பிட்டுருக்காரு, அவர் ஒரு தீர்க்கதரிசி தானே, அவர் என்ன கொண்டு போடாம ஒருவேளை சமாதானத்தை கொண்டு வருவாரோ, இந்த எண்ணத்தோடு வந்தாரோ என்னமோ தெரியாது. ஆனா அங்க ஒரு வார்த்தை இருக்கு, மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். அப்படின்னாக்கா இனிமே வருத்தம் இருக்காது, கசப்பு இருக்காது அப்படின்னு வந்தான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவளை ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன்
தாயும் பிள்ளையற்றவளானால் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாக்கை துண்டித்து போட்டான். அப்போ இந்த இடத்துல இதை படிக்கும்போது தேவன் எப்படி தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுறார் பாருங்க. ஆமா, ஒருத்தர் நிறைவேற்றல, அதே இடத்துல தனக்கு கீழ்ப்படிந்தவங்களை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றிடுறார். ஆமென். அப்போ இதை நான் இன்றைக்கு இருக்கிற ஊழிய சூழ்நிலையில் பார்க்குறேன். தேவன் அழைத்து, இப்போ என்னை எடுத்துக்கொள்ளுங்க, குப்பையிலிருந்து கர்த்தர் என்ன எடுத்தார். ஆமென். ஒரு ரூபா கூட என்கிட்ட ஒரு பைசா இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார். 27 வருஷமாக தேவனோடு கூட பயணம் செய்வதற்கு தேவன் உதவி செய்தார். அப்போ இந்த 27 வருஷ பயணத்தில் எத்தனையோ முறை நான் அவரை விட்டு விலகி போயிருக்கிறேன். ஆனால் அவர் என்னை விட்டு விலகவே இல்லை. அவர் தொடர்ந்து கிருபை தந்து, இரக்கம் தந்து, நடக்க வேண்டிய வழிகளை சொல்லி, தப்புகளை கண்டித்து உணர்த்தி, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற போதித்து அப்படியே ஒவ்வொரு நாளும் அவர் உருவாக்கி அவருக்கு நேராகவே நடத்தி வருகிறத நான் பார்க்குறேன். ஆமென். அதான் வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. அதே நேரத்தில் இன்னொரு வசனம் இருக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லியிருக்கு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூடவும் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்து இப்படி வசனத்தை நிறைய சொல்லிட்டே போகலாம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும், அதுதாங்க ரொம்ப வேணும். ஆமா, இன்றைக்கு அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்ம என்ன செய்யறாருங்களா, வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போதித்து, அதுதான் வழி, இதுவே இதில் நடவுங்கள் என்ற வசனம் இருக்கிறது. காதுகள். அப்போ அந்த இடத்துல இப்படி நடத்துகிறத நான் அப்படியே ஒவ்வொன்றும் கவனிக்கிறேன். அப்படி கவனிக்கும் போது இப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். நான் அதில் நிர்விசாரணமாக இருக்கிறேன், நான் செய்யலைன்னு வைங்க. என்னோட கூட நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறேன், அவங்களுக்கெல்லாம் இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்கிறாங்க, நான் விட்டுட்டேன்னு வைங்க. ஆனால் அது தேவ சித்தத்தில் இருக்குது, அது செய்யணுன்றது தேவனுடைய சித்தம். இன்னொன்று அதை நான் செய்ய மாட்டேன்றேன். ஆமென். இது சொல்லும்போது இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகத்து. பீலையாம் அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். ஆனா தேவ சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு பரிதானத்தின் மேல் ஆசை வைத்து அவன் போகும்போது தேவ சித்தம் கழுதையின் மூலமா நிறைவேறுது. அப்போ கழுதை பேசுது. அப்போ பீலையாமுடைய கண்கள் பார்க்க முடியாவிட்டாலும் கழுதை பார்க்குது. கழுதை அவனுக்கு ஒரு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா, இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நாம செய்யறது தான் சரின்ட்டு நாம நினைக்கிறோம். ஆனா அது தேவனுக்கு பிரியமில்லை என்பதை அநேக நேரத்துல உணராமல் போய்விடுகிறோம். இந்த வசனத்தின் மூலமாய் நான் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்னன்னு கேட்டா, நாம செய்ய தவறிட்டோம்னு சொன்னா வேற யாரையும் வச்சு கர்த்தனை பண்ணிடுவார். அதே இடத்துல இருக்கிறவங்களை வச்சு கர்த்தரை நிறைவேற்றிடுவார். அதுதான் இந்த இடத்துல நடக்குது. இந்த இடத்துல சவுல் தவறுறாரு, சாமுவேல் நிறைவேற்றிடுறாரு. அந்த இடத்துல நிறைவேற்றுறாரு. அப்போ நான் யோசிக்கிற விஷயம், ஏன் என்ன வச்சே பேசுறேன் அப்படிங்கன்னா, மற்றவங்களை நம்ம ஹர்ட் பண்றது வேண்டாம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்தை நாம் அந்த பகுதியில் இருந்து நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் தான் நிறைவேற்றி தர வேண்டும். அப்படி நாம் நிறைவேற்ற மனம் இல்லாமல் நிர்விசாரணமா இருப்போமானால் தேவன் அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். நம்மை கொண்டல்ல, தனக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களை கொண்டு அதே இடத்துல தேவன் நிறைவேற்றி நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே நிறைவேற்றுவார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பூரணமாய் தேவ சித்தம் நிறைவேறுகிறது சாமுவேலின் மூலமா. அதான் அந்த வசனத்தை வாசிங்க பாஸ்டர். அதாவது, பின்பு சாமுவேல் அமிலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, யாரிடக்கிட்ட வராருங்க? சாமுவேல் எடுத்து வந்து, மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். அப்போ அவர் சந்தோஷமா வர்றாரு. ஆனா தேவன் அவனை தான் அழிக்க சொல்றாரு. இந்த காரியத்தை சவுல் செய்ய தவறிவிட்டார். இல்ல, தேவன் அழிக்க ஏன் சொல்றாருனாக்கா, அடுத்த வசனத்துல அந்த இடத்திலேயே சாமுவேல பதில் சொல்றாருங்க. ஆண்டவர் சும்மா ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுல, சும்மா இருக்கிறவனை கொண்டு போய் ஆண்டவர் அழிக்கிறாரு. அவன் என்ன செஞ்சான், அவனுக்கு ஏன் அந்த கட்டளை, ஏன் அந்த நீதி அவனுக்கு நிறைவேற்றப்படுது, ஏன் அவனை ஆண்டவர் வாழ விடல அப்படின்னா சாமுவேல் அதுக்கு சொல்றாரு, பதில் சொல்றாரு. 33ஆம் வசனத்துல, சாமுவேல் உன்
பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவளாக்கினது போல. அப்போ அநேக ஸ்திரீகளை அவன் என்ன பண்ணியிருக்கான்? பிள்ளையற்றவர்களை ஆக்கியிருக்கிறான். அடுத்து ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் என்று சொல்லி, அப்படின்னாக்கா இனிமே உன் தாய்க்கு நீ பிள்ளையா இருக்க மாட்ட. ஏன்னு கேட்டா நீ என்ன செய்த? மற்ற ஸ்திரீகளை பிள்ளையற்றவளாக்கினாய். அப்ப அவ்வளவு கொடூரமானவனா அவன் இருந்திருக்கான். அமிலைக்கு அவ்வளவு கொடூரமானவனா இருந்ததுனால ஆண்டவர் அவனை அழிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். அந்த கொடுமை ஏன் ஆண்டவர் அமலேக்கரை அழிக்கிறாருன்னா காரணம் இதுதான். ஏன் ஆண்டவர் அத்தின் ஜனங்களை அழிக்கிறாரு அப்படின்றதுக்கு ரீசன் இங்க தானே இருக்கு. தெளிவா இருக்கு. ஆனா இப்பேற்பட்ட மனுஷன் அவன் விட்டு வச்சுட்டான். அநேக நேரங்கள்ல நம்மை பார்க்கலாம், அதாவது தேவனை பார்க்கலாம் நம்ம இறக்க முடியலங்களா பாஸ்டர்? முடியவே முடியாது. அவர் தான் இறக்க ஐஸ்வர்யம். ஆமா, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவர் இரக்கம் அவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அவ்வளோ இரக்கம் உள்ளவர், அவ்வளோ இரக்கம் உள்ளவரே ஒருத்தனுக்கு தண்டனை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது அதுக்கு காரணம் இல்லாத சொல்லிடுவார் அவர். கட்டாயம். இப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அமிலேக்கை விட்டுட்டார். யாரு விட்டுட்டான்? சவுல் விட்டுட்டான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த சாமுவேலின் மூலமாய் அமிலேக்கை அழித்து போட்டார். அழித்து போட்டதற்கு ஒரு காரணத்தை நாம் வாசித்தோம். இன்றைக்கு காரணம் இல்லாம ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். அதான் பஸ் அந்த வசனத்தை வாசித்தது ஃபுல்லா அந்த பகுதி பாருங்க. 33வது வசனம். சவுல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளால் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். அடுத்த வசனம் வாசித்தேன். அடுத்து பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனார். அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஆமா, ஏன் கேட்டா ராமா தானே அவருக்கு வீட்டுக்கு போயிட்டார். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். இங்க இப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த சாமுவேலும் சவுலும் 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்ப என்ன அர்த்தம்? நீ கீழ்ப்படியில, நீ கொன்று போடல, நான் அவனை என்ன பண்றேன்? கொண்டு போடுறேன், துண்டித்து போடுகிறேன். இந்த சவுலுக்கு முன்பாக தான், அதாவது இந்த சாமுவேல் சவுல் கிட்ட சொன்னதா கூட இல்ல, அவனை கொண்டு வா நான் கொன்னணும்னு கூட சொல்லல, வர வச்சாரு, கொன்னுட்டாரு, போயிட்டாரு. இந்த இடத்துல பாருங்க, அங்க சாமுவேல் திரும்பி சவுலுக்கு முன்பாக சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். அதோடு கூட சம்பவம் நின்று போச்சு. சம்பவம் நின்ற பிறகு இப்போ சவுலுக்கும் சாமுவேலுக்கும் எந்த ஒரு வாக்குவாதமோ வார்த்தையோ பரிமாற்றமோ எதுவுமே கிடையாது. இவன் விட்டுதான் அவர் நிறைவேற்றிட்டார். இப்போ அந்த நேரத்துல எங்க பார்த்தீங்கன்னா அமிலேக்கை கொண்டு வான்றாரு. சவுலுக்கு முன்பாகவே அவனை என்ன பண்றது? துண்டித்து போட்டு இவர் பாட்டுக்கு இவர் போயிட்டார், வீட்டுக்கு போயிட்டார். இங்க அது அப்படிதான் சொல்லியிருக்கு. பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். இங்க எந்த ஒரு பேச்சும் இல்லை. துண்டித்து போட்டுட்டு தான் வீட்டுக்கு இவர் போயிட்டாரு. சவுல் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. எந்த ஒரு வார்த்தையும் அங்கே இல்லை. அவ்வளவுதான், மொத்தம் முடிஞ்சு போச்சு. அமைதியா போயிட்டாங்க. சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சாமுவேல் மரிக்கிற வரையிலும் இப்போ மறுபடியும் சவுலை போய் பார்க்கவும் இல்லை, சந்திக்கவும் இல்லை. ஆனா அந்த வசனம் பூர்ணப்படுத்தி அது பூர்ணமா இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கம் கொண்டிருந்தான். அவனை ராஜாவாக்கிட்டேன்னு சவுல் ரொம்ப துக்கமா இருக்கிறார். அங்க பாருங்க, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம். இப்ப யார் மேல மனஸ்தாபப்பட்டதுங்க? சவுல் மேல் தான் மனஸ்தாபப்பட்டார். கண்டிப்பா. அப்போ இங்க பார்க்கும்போது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கம் கொண்டிருந்தான். ஆனா 16:1 நீங்க வாசித்து பாருங்க. 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கம் கொண்டிருப்பாய். அப்போ இந்த இடத்துல நான் என்ன ஃபீல் பண்றேன்னா பாஸ்டர், நான் பார்க்குற அந்த கண்ணோட்டத்துல ஆண்டவர் எப்படி சாமுவேல் கிட்ட பேசினே இருக்கிறாரு பாருங்க. சாமுவேல் போய் எங்கேயும் காத்திருந்தாரு, ஆண்டவர் பேசணும்னு வெயிட் பண்ணாருன்னுலாம் சொல்லப்படல. இவங்களுக்கு தொடர்பு தொடர்ச்சியா இருந்துச்சு. தேவனுக்கும் எங்க இருந்தாலும் ஆண்டவர் சாமுவேல தொடர்பு எல்லைக்குள்ளேயே வைத்திருந்தார். இன்னைக்கு நமக்கு அதுதான் இருக்கணும்.
நம்ம போய் ஒரு இடத்துல வந்து இவ்வளவு நாள் நான் உட்கார்ந்துருக்கிறேன், தேவனுக்கு காத்திருக்கிறேன்றதோட நம்ம அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடியவர்களாய், ஆண்டவர் நம்மோட பேச, நாம் அவரோட பேச, அப்படி இருக்கும்போது ரொம்ப தெளிவா உன்னத அனுபவங்க. ஆமா, உன்னத அனுபவம். அது மட்டும் இல்லாம நம்ம கடந்த எபிசோட்ல பார்த்தது என்னன்னு கேட்டா, முழுதும் அந்த சவுலுக்காக அழுகிற ஒரு ஊழியக்காரர். அவன் தப்பு பண்ணிட்டான், ஆனாலும் சாமுவேல் என்ன பண்றாரு, அவருக்காக முழுதும் அழுகிறார். நீ ஏன்பா ஆண்டவர் அங்கேயும் வந்து ஆறுதல் படுத்துறாரு. இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். ஆண்டவரே மறந்துட்டாரு. அதாவது சாமுவேல் அந்த இடத்தை விட்டு அவனை பார்க்காம அவர் ராமாவுக்கு கடந்து வந்துட்டாலும் அந்த துக்கம் அவருக்குள்ளே இருந்துட்டு இருந்தது. ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டோம், கர்த்தர் அவனை ராஜாவை தேர்ந்தெடுத்துட்டாரு, ஆனால் அவன் ஆண்டவருக்கு விரோதமாக அப்படி பண்ணிட்டான். இது என்ன நடக்குமோ, என்ன ஆக போகுது, எப்படி ஆண்டவர் அடுத்த முடிவு எடுக்க போறாரோ நமக்கு தெரியல. அந்த துக்கம் இவருக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா நியாயாதிபதிகளின் காலங்கள் முடிகிறது, ராஜாவின் காலம் தொடங்கிருச்சு, ஆரம்பம் தொடங்கிருச்சு. தொடங்கி கொஞ்ச நாள் சாமுவேல் இருக்கும் போதே நடத்திட்டார். ஆமா. ஸோ அதுதானே பாஸ்டர், அதாவது ஒரு சக்சஸர் வந்து ஒருத்தர் மரித்த உடனே இன்னொருத்தர் வந்து அதை ஹேண்டில் பண்ணி எடுக்கிறது இல்லை. அவர் உயிரோடு கூட இருக்கும் போது அவரோடு கூட இருந்து தேவன் காண்பிக்கிற வழிகளெல்லாம் கற்றுக் கொடுத்து அந்த வழிகளை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போறது தான் அடுத்த தலைவரை உருவாக்குவது. அதுல இங்க சாமுவேலை பார்க்கும்போது ரொம்ப அக்கறை உள்ளவராக என்கிட்ட ஒரு தலைவரை உருவாக்குவதிலே ஒரு அக்கறை உள்ளவராய் இருந்தார். காரணம் என்னன்னு கேட்டா, சாமுவேல் வளர்ந்த வழி அப்படி. அதாவது ஏலி அதற்கடுத்து ஒரு தலைவர் என்ன செய்யலைங்க, உருவாக்கல. அதற்கடுத்து அவர் ஏலி நினைச்சிருக்கலாம், என் பிள்ளைங்க தான் நியாயாதிபதிகளாய் இருப்பார்கள் என்று நினைத்திருக்கலாம். ஆனா ஏலி நல்ல ஒரு தலைவரை உருவாக்காத நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஏலிக்கு முன்பாகவே சிறுவயதா இருக்கிற அந்த சாமுவேலை ஒரு தலைவனாய் அவர் நியமித்தது மாத்திரமல்ல, அந்த சாமுவேலின் மூலமாய் பேசுகிற தேவன் அங்கிருந்தே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜனங்களை குறித்த அக்கறை உள்ளவரா 3 மாதத்துக்கு ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே தியானங்களை செய்து வசங்களை போதித்து வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய வீட்டிற்கு வருகிற சம்பவம். இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது பாஸ்டர், நீங்க சொல்லும் போது இந்த இடத்துல சவுல் ஒருவேளை தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது தாவீதை கொலை செய்யறதுக்கு பல விதத்துல வகை தேடுறான். ஆனா அந்த இடத்துல ஏலி ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேலை ஆண்டவர் உருவாக்கிட்டாரு, சாமுவேலை கூட பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரியும். சாமுவேலை கொன்னோரணும்னு அவன் யோசிக்கவே இல்லை. ஆமா, நீ எதுவும் மறிக்காம என்கிட்ட சொல்லுனார், அவ்வளவுதான். அதே நேரத்தில் ஏலியின் பிள்ளைகள் துன்மார்க்கராய் இருந்தும் கூட இந்த சாமுவேலை தேவையா இருந்தா என்ன பண்ணிருக்கலாம், கொன்னுட்டு இருக்கலாம். ஆனா தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கல. தேவன் அப்பேற்பட்ட இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்கல. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த சாமுவேலை குறித்து தேவனுடைய நோக்கம் ஒரு பெரிய நோக்கமா. ஏன்னா பிறப்பிலிருந்தே அவர் மரிக்கிறவரை தேவனோட நடந்த ஒரு மனுஷன். ஆமென். ஆமென். தேவனோட நடந்தவர், கடைசி வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினவர். ஆமென். இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறார். ஆமா. அப்ப இந்த நித்திய ஜீவனுக்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் ஆண்டவர் அழைச்ச நாள்ல இருந்து, அதாவது தெரியாதப்போ செய்த காரியங்கள் விட்டுருவோம். இந்த சம்பவத்தை நாம் பேசும்போதே எனக்கு சில காரியங்கள் மனதிலே படுகிறது. அங்க பாருங்க, நல்ல ஒரு தலைவர் நல்ல ஒரு ராஜாவை உருவாக்கணுன்ற ஒரு பாரம் இருக்கும்போது கர்த்தரா காட்டினதை தான் இது செய்து இருக்கும்போது அந்த தலைவன் தவறு செய்த உடனே அவனுக்காக இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா துக்கப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய சபை காரியத்திலும் கூட, ஊழியத்திலும் கூட நமக்கு அடுத்து நல்ல ஒரு ஊழியரை உருவாக்க வேண்டும். கண்டிப்பா அது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஆனா அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சாமுவேலுக்கு தெரியல. ஆனா இங்க ஏற்கனவே சொல்லிட்டாரு, உம்மை தள்ளி உம்மை புறக்கணித்து நீ இருக்கிற இடத்துல வேற ஒருத்தரை ஆண்டவர் கொண்டு வர போறாருன்றது மட்டும் தெரியும். ஆனா யாருன்றதும் அவருக்கு தெரியாது. அதனால நான் நினைக்கிறேன்,
ஒரு குழப்பத்தோடு கூட தேவ சமூகத்துல அவர் துக்கமா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் என்று காத்துட்டு இருக்கும் பொழுதுதான் ஒருவேளை கர்த்தர் பேசி, ஏன்னா சாமுவேல் வாழ்ந்த வரைக்கும் பாஸ்டர், சாமுவேல் வாழ்ந்த வரைக்கும் அதுக்கு முன்ன நியாயாதிபதிகள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் கடைசி வரை தேவனோட நின்னாங்க. எந்த நியாயாதிபதிகளும் ஆண்டவர் கொன்று போட்டார். அதாவது சிம்சோன் தவறு பண்ணார், சிம்சோன் தவறு பண்றாரு. ஆனா அவர் மூலியமா நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை தேவன் நிறைவேற்றினார். அதோடு கூட அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போகுது, அதோட முடிஞ்சு போகுது. இந்த சாமுவேல் கடைசி வரை தேவனோடு கூட நடந்தார். ஒரு நல்ல மரணத்தை தான் அவர் சந்திக்கிறார். அப்போ அடுத்தது அவருடைய அந்த ராஜ்ய பாரத்தை ஒருத்தர்கிட்ட கொடுக்கும் போது அவன் தவறு செஞ்ச போது இவர் ரொம்ப கலங்கி அதுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர் வந்து பேசக்கூடியாரு, என்னப்பா நீ இன்னும் துக்கமா இருக்கிற, அவனை நான் தள்ளிட்டேன், நீ ஏன் இன்னும் துக்கமா இருக்கிற, நீ எழுந்துரு அப்படின்ட்டு அடுத்த ராஜாவுக்கான காரியங்களை தொடங்குகிறத பார்க்கிறோம். நாம இந்த ஒரு வார்த்தையோடு கூட நாம் முடிக்க போகிறோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின. அங்க தெளிவா இருக்கிறது என்ன? நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். அப்படின்னா இந்த துக்கம் எப்பேற்பட்ட துக்கம்னு கேட்டா, தன் ஜனங்களை குறித்த துக்கம். இனி யார் இவர்களை தெளிவாய் நடத்துவார்கள்? இவனோ கீழ்ப்படியாதவனாய் இருந்தான், தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்காதவனாய் இருந்தான். என் ஜனங்களை நடத்த வேண்டிய இவனோ தன் சுய புத்தின் மேல் சாய்கிறவனாய் இருந்தான். ஆண்டவரே, இனி என்னையா உம்முடைய சித்தம், நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்பொழுது தான் கர்த்தர் பேசுறாரு, நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். அடுத்து சொல்றாரு, நீ உன் கொம்பை தைலத்திலே நிரப்பி கொண்டு வா, நீ உன் கொம்பை தைலத்திலே நிரப்பி கொண்டு வா, பெத்லேகேமனாகிய ஈசா இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அது ஆண்டவர் சொல்றார், உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். எழுந்திருப்பா, உன் துக்கத்தை விட்டு. நான் தெரிந்து கொண்டேன்ப்பா. ஆமா, நீ எழுந்துரு. உனக்கு யாருன்னு தெரியாது, ஆனா நான் தெரிந்து கொண்டேன். நீ போ, அங்க உனக்கு காமிக்கிறேன். ஆமா, அங்க உனக்கு காமிக்கிறேன். இப்போ தேவ சமூகத்துல நாம் இருக்கும்போது கர்த்தர் தெளிவாய் நம்மை வழி நடத்துகிறவர். ஆமென். நீ எழுந்துரு. ஆமென். நான் தெரிந்து கொண்டேன். ஆமென். அந்த வார்த்தை தான் இருக்கு, எழுந்துரு, நீ உன் கொப்பை எடுத்துக்கொண்டு போ, பெத்லேமுக்கு போ, நான் உன்னை அனுப்புவேன். ஆமென். நான் தெரிந்து கொண்டேன். நான் உன்னை அனுப்புவேன், உன்னை அனுப்புவேன், நான் ராஜாவாக ஒருவனை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப யார் அந்த ராஜா? அந்த ராஜாவின் குணம் என்ன? அப்போ அந்த ராஜாவை குறித்து எப்படி அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது? அப்போ அந்த சாமுவேலிடத்தில் வரும்போது அந்த ராஜாவின் சுபாவம் எப்படி இருந்தது என்பதை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று விரும்புகிறேன். நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு வழங்குவதற்கு காரணம் என்ன? நீங்களும் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவ சத்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்களை கை கொண்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தீமையை விட்டு விலகி நன்மையான பாதையில் தொடர்ச்சியாக முன்னேறணும். உலகம் பாவம்தான், உலகத்தில் இருள்தான், உலகத்தில் அக்கிரமம்தான், உலகத்தில் போராட்டங்கள் தான். ஆனால் அது நடுவில் தேவனோடு நடக்கக்கூடியவர்கள் இருக்கணும். ஆண்டவர் தம்முடைய கிருபையில நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நித்திய ஜீவன், கீழ்ப்படியாமல் போனால் ஆக்கணி தீர்ப்பு. நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்காக நான் பேச முடியாது, எனக்காக நீங்க பேச முடியாது. உங்க வாழ்க்கை உங்களுடைய நித்தியத்தை முடிவு செய்யும், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நித்தியத்தை முடிவு செய்யும். தேவனோடு இணைந்து வாழுங்கள். இந்த எபிசோட நம்ம மத்தியில் ரொம்ப அற்புதமாய் தன்னுடைய நேரத்தை வைத்து நம்ம மத்தியில் வந்த பாஸ்டருக்கு நான் மிகுந்த நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து அடுத்த எபிசோடில் மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். இதை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரை நான் உங்ககிட்ட விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.